எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி வேணும்னா நமக்கு ஒரு நல்லவன் தோற்றுறதா தெரியும். ஆனால் நல்லவன் வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஜெயிக்கப்படுவான். எத்தனை தான் வந்துட்டு சூழ்நிலையாக இருக்கட்டும், எத்தனை பேர் நெருக்கடி கொடுத்தாலும் சரி, ஒரு நல்லவன் வந்துட்டு என்றைக்குமே தோற்றுற மாட்டான், தோண்டும் விழுந்துட மாட்டான். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஒரு நாள் மக்களுக்கு அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிய நிச்சயமாக மக்கள் அவன் நல்லவன் இல்லை, அவன் சைடு உள்ள ஒரு நியாயத்தை மக்களே கையில் எடுத்துகிட்டு பேசுவாங்க. மக்களே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கண் பார்வையில் சில சம்பவங்கள் நடக்கலாம், பட் அது எதுவுமே நிரந்தரமாகி விடாது. ஸோ நான் என்ன பேசுகிறேன், எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன் இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டார். அரசியல் ரீதியாக அரசியலை சார்ந்த வரைக்கும் அவர் தோத்துட்டார். மக்கள் மனசில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் மக்களுடைய மனசில். ஏன் விஜய் பிரபாகரன் தோத்தார், எப்படி விஜய் பிரபாகரன் தோத்தார், நாமெல்லாம் அவருக்கு தானே ஓட்டு போட்டோம், எப்படி அவர் தோக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களிடையே தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் நான் முதல்ல சொன்ன ஒரு தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தோல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும், அடுத்த 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா வேறு சம்பவம் நடக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலங்களில் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எத்தனையோ குடும்பங்களுக்கு அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்திருக்கிறாரு, அண்ணனுடைய ஸ்தானத்தில் இருந்திருக்கிறாரு, ஒரு குடும்ப தலைவராக பல குடும்பங்களில் இருந்திருக்கிறாரு, ஆசானாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் வீண் போகாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இருந்த காலத்தை விட இன்றைக்கி தேமுதிக மிக பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்ததுக்கு பிறகு மக்கள் இவரை நாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் இறந்ததுக்கு பிறகு தான் மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் காதில் வாங்கியிருக்கேன். அவருக்கு நாம் நல்லது செய்யாமல் போயிட்டோமே, அந்த மனுஷன் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நாம் நல்லது செய்யலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கு பிறகு நிறைய மக்கள் கட்சி, ஜாதி, மதம் இதையெல்லாம் கடந்த மக்கள் பேசினதை உங்களுக்கும் தெரியும், நானும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நேரடியாக காதில் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த கட்சி நிச்சயமாக எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிகழ்காலமாக எந்த காலத்தையும் அந்த கட்சி தோற்று போகாது. ஏன்னா அது விஜயகாந்துடைய கட்சி. எத்தனையோ ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு. ஏன் சாப்பாட்டை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவை, மிக தேவை பார்த்திங்கன்னா அவர் 2 இட்லி தின்னாலும் சரி, ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவனா இருந்தாலும் சரி, இல்லை வெறும் கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறவனா இருந்தாலும் சரி, சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ இந்த காரியத்தை தரமாக செஞ்சவர் கேப்டன் விஜயகாந்த். ஸோ அந்த குடும்பத்து பிள்ளைகள்லாம் நிச்சயமாக கடவுள் ஒரு தாழ்ந்த நிலைக்கு விட்டுற மாட்டான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, பிரேமலதா அண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஒரு தாயுடைய குமுறல் நியாயமானது. ஏன்னா என் பிள்ளை ஜெயிப்பான், என் பிள்ளை ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் விஜய் பிரபாகரனை இறக்கி விட்டாங்க. அவருக்கு இது முதல் தேர்தல். என்ன தான் அப்பா கூட இருந்திருந்தாலும், அவர் பார்த்திங்கன்னா அரசியலில் இருந்திருந்தாலும் இதுதான் அவருக்கு முதல் தேர்தல். ஸோ இது வெற்றி பெறக்கூடிய தேர்தல். நிச்சயமாக அதிமுகவில் இவர் ஒருத்தராவது வெற்றி பெறுவார் அப்படின்னு ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இது நான் மட்டும் சொல்லலை, பல விஜயகாந்துடைய தொண்டர்கள், தேமுதிகவுடைய தொண்டர்கள், விஜயகாந்துடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சிறு அலட்சியத்தோட கூடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் பிரபாகரன் ஜெயிக்க போகிறார், அதில் மாட்டோம். ஏன்னா இது மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவு. நான் தான் சொன்னேனே முதல்ல, விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பல மக்கள் பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அரசியல் இல்லாமல் போயிட்டார். ஸோ அந்த ஒரு வேகம் பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரனை வெற்றி பெற செய்யும் அப்படிங்கிறது பிரேமலதா அண்ணியோடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ அது நடந்துச்சு. அவங்க சொல்கிற கருத்தை தான் நான் சொல்கிறேன். அவர் ஜெயிச்சிட்டார், அதில் மாற்று. ஏதோ ஒரு நமக்கு தெரியாத டெக்னாலஜி விஷயமா இருக்கட்டும், இல்லை விதியா, இல்லை சதியா, ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சொற்ப ஓட்டில் தோத்துட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கேட்கும்போது நிச்சயமாக நம்ப முடியல. ஏன்னா இவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற விஷயம் டிக்ளேர் ஆன விஷயம். விஜயகாந்தோடைய பிள்ளை ஜெயிச்சிட்டார், விஜயகாந்தோடைய பிள்ளை ஜெயிப்பார். அதுக்கு நாம் பெருசாக ஒன்றும் வேலை செய்ய தேவையில்ல, அவர் ஜெயிப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களுடைய ஒரு சொல் விஜய் பிரபாகரனுக்காக பார்த்திங்கன்னா நான் நிறைய கேட்டிருக்கேன். அந்த ஊர் மக்கள்லாம் அவர் தாங்க வருவார் அப்படின்னாங்க.
ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு தெரியாத ஒன்று, நம்ம அறியாத ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு தோல்வி அப்படின்னு அறிவிச்சிருச்சு. ஸோ ரீகவுண்டிங் மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ வேலை பண்ணி விஜய் பிரபாகரன் தோக்க வச்சவங்க நாளைக்கு ரீகவுண்டிங்னா மட்டும் ஏதாவது உண்மையை சொல்லிட போகிறாங்களா, இல்லை ஏதாவது பண்ணிட போகிறாங்களா எனக்கு தெரிய வரல. ஏன்னா இறங்கி செய்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிரிகள்ங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடையில் இருக்கிற புழு மாதிரி நச்ச 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 நச்சன், அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு மழை தண்ணி வந்ததுன்னா எல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுக்கி ஓரம் கட்டிடும். அந்த மாதிரி தான் விரோதிகள், எதிரிகள், கெட்டது செய்யக்கூடியவன், கெட்டதை நினைக்கக்கூடியவன் எவனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சாக்கடை புழுக்கள் ஒரு நாள் மழை தண்ணி அடித்து கொண்டு போய் ஓரமாக ஒதுக்கி அதை அழுக செய்கிற மாதிரி நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அது ஆனால் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு அண்டு ஆசை அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயகாந்தோடைய பிள்ளைகள் அவர் சினிமா துறையில் சண்முகமாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், அரசியல் துறையில் விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும், நிச்சயமாக விஜயகாந்துக்கு கிடைக்காத ஒரு அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன அந்த புழு உதாரணம் தான். யாருமே தடுக்க, சூரியனை வந்துட்டு கை வச்சு மறைச்சிட முடியுமா? தனக்கு தானே வேணும்னா மறைச்சிக்கலாம், முகத்தில் நிழல் படம் வச்சுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையே, ஒட்டுமொத்த இந்தியாவே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு சூரியனை கொண்டு ஒரு கையை கொண்டு மறைச்சிட முடியுமா? நிச்சயமாக மறைக்க முடியாது. ஸோ எதிர்காலத்தில் சினிமா துறையில் அப்பாவுக்கு கிடைச்ச ஒரு இடத்த சண்முக பாண்டியன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக அந்த இடம் அவருக்கும் கிடைக்கும். ஸோ தம்பிகளாக தோண்டுடாதீங்க. இது தோல்வி கிடையாது, இது ஒரு சர்க்கிள். தம்பி சண்முக பாண்டியனுக்கும் தம்பி விஜய் பிரபாகரனுக்கும் அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த சந்திப்பீங்க. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசிய செயல்பாடு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சதி வேலை போய்கிட்டு இருக்கு. பட் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியலை. ஸோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ரீகவுண்டிங் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நடந்துருச்சு. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதிலலாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜய் பிரபாகரனை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. விஜயகாந்தோடைய ஆசையோட, விஜயகாந்த் மேலே உள்ள அன்போட, விஜயகாந்த் மேலே உள்ள மரியாதையோட உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பட் இன்னமும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அம்மா சொல்கிற மாதிரி அம்மா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரேமலா தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டோட சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கலெக்டரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதையெல்லாம் உண்மையாக பட்சத்தில் ரீகவுண்டிங் நடந்து விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை தான். ஸோ இது எல்லாம் நடக்கலை. ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும். தம்பி விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும், தம்பி சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், சினிமா துறையில் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய இடத்த போய் சென்றடைவீங்க. அவர் வந்து தான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும், இவர் வந்து தான் உங்களை ப்ரொமோட் பண்ணணும். அப்பா ஒரு ஆள் ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையா? கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கு தான் சினிமா துறை நிச்சயமாக நீங்கள் சினிமா துறையில் பெரிய ஆளாக வருவீங்க. உங்களுக்காக யாரும் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேணாம், யாரும் உங்கள் ட்ரெய்லரை வெளியிட வேணாம். பொதுமக்கள் ஆகிய மக்கள் நாங்கள் இருக்கிறோம். தொண்டர்கள், அவங்க அப்பாவோட தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணுற படத்தை பண்ணுங்கள். உங்களை வந்துட்டு கொண்டு போய் மேலே வைக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. மக்கள் திருந்திட்டாங்க. விஜயகாந்த் மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறாங்க எல்லாரும். வேறு ஏதோ சதி திட்டம் நடக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது, விஜய் பிரபாகரன் நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பிடிப்பீங்க. மனம் தளர்ந்துடாதீங்க. கடவுள் ஒரு செகண்டை நினச்சா அப்படின்னா இந்த தேர்தலே கூட உங்களுக்கு நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடவுள் பொதுமானவன். கடவுளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் விஜயகாந்தோடைய மகன்களாகிய தம்பிகள் உங்கள் மீது என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நீங்கள் 2 பேருமே தோற்றுற மாட்டீங்க. இதையெல்லாம் கண்டு துவண்டுடாதீங்க. இது ஒரு பரீட்சை அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். இப்போயுமே சொல்கிறேன், ரீகவுண்டிங் நடந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடவுள் போதுமானவன். எல்லாமே கடவுள் அறிந்த ரகசியம். எல்லா புகழும் இறைவனுக்கு.